நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆழ்மனம் யூடியூப் சேனலில் இடம்பெற்றுள்ள இந்த வீடியோவை காணும் உங்களுக்கு இறைநிலையின் பூரண ஆசிர்வாதம் கிடைக்கட்டும். இந்த சேனலில் இடம்பெற்றுள்ள அனைத்து பதிவுகளும் அதிலுள்ள கருத்துகளும் இறைநிலை உங்களுக்காக கூற விரும்பியதாகும். எந்த காரியமும் காரணமின்றி நிகழ்வதில்லை. இறைநிலையின் கட்டளையே இந்த பதிவு உங்களை வந்தடைந்துள்ளது. அதனால் தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுள்ளது. இறைநிலையின் அருள் எப்போதும் உங்களின் நற்காரியங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். இன்றைய உங்களுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் வாருங்கள். மனிதனுடைய மனதை பெரும்பாலும் ஆட்டிவைப்பது பயம் ஆகும். ஏன் இந்த பய உணர்வு எப்போதும் மேலோங்கி இருக்கிறது என்பதை பற்றி உங்களை நீங்களே கேள்வி கேட்டால் அது உங்களுடைய வருங்காலம் பற்றிய கற்பனை எண்ணங்களின் நிலைப்பாடாகத்தான் இருக்கும். உங்கள் வருங்காலம், அதாவது எதிர்கால வாழ்க்கையை உங்களால் உறுதியாக நிலைப்படுத்த முடியாது. அதேபோல் அதை வேறு யாராலும் உங்களை துன்பப்படுத்த வேண்டுமென உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படும்படி செய்யவும் முடியாது. இப்படி இருக்க எதற்காக பயப்படுகிறீர்கள்? இந்த பயத்தை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தே உங்கள் வருங்கால வாழ்க்கை அமையும். இந்த நிர்ணயங்கள் அவரவர் கடந்தகால பாவபுண்ணிய செயல்களினாலும் நிகழ்காலத்தில் தொடர்ந்து நியாயமான தர்மமான நற்செயல்களை செய்வதாலும் தீய செயல்களிலிருந்து அகன்று அதற்காக மனதார வருந்தி பின் தன்னலமில்லா நற்காரியங்கள் செய்வதாலும் காலத்தால் உருப்பெறுகிறது. இப்படி இருக்க வேறொருவரால் உங்களை துன்பப்படுத்த எண்ணி அதற்காக அவர் அதர்ம செயல்களை செய்தாலும் அந்த துன்பம் அவரால் தான் உங்களுக்கு ஏற்பட்டது என்ற எண்ணம் அர்த்தமற்றதுதானே. ஆனால் பயம் கொண்ட ஒருவரின் எண்ணங்கள் பெரும் ஆபத்தானது. எதேச்சையாக ஏற்படும் ஒரு நிகழ்வில் பயம் கொண்ட மனம் தவறான முடிவுகளை எடுக்கிறது. அதனால் மேலும் துன்பமான சூழ்நிலை உருவாகிறது. அதே சமயம் பயப்படாமல் சற்று நிதானமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அந்த எதேச்சையான நிகழ்வின் உண்மையை அறிய முற்பட்டால் சரியான முடிவெடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலையை அடையலாம். எனவே பயம் கொண்ட மனநிலையில் எந்த மாதிரியான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது என்ற நிஜத்தை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். நன்றி. நன்றி.